பெங்களூரு நகரத்தையே உலுக்கிய துணிகர கொள்ளை. மத்திய அரசின் அதிகாரிகளைப் போல வேடமிட்டு ஏடிஎம்முக்கு பணம் நிரப்ப சென்ற வாகனத்தை ஹெய்ஸ்ட் செய்த கும்பல். நவம்பர் 19ஆம் தேதி மதியம் சுமார் 12:30 மணியளவில் சிஎம்எஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு பணம் நிரப்பும் வாகனம் HDFC வங்கி கிளையிலிருந்து 7,11,00,000க்கும் அதிகமான பணத்தை ஏற்றி சென்றது. JB நகர் அசோகா பில்லர் சந்திப்புக்கு அருகே சென்றபோது இந்திய அரசு ஸ்டிக்கர் ஒட்டிய ஒரு இன்னோவா கார் திடீரென வழிமறித்தது. அதில் மாறுவேடத்தில் இருந்த கொள்ளையர்கள் ரிசர்வ் வங்கியின் வருமான வரித்துறையின் அதிகாரிகள் என்று கூறி வாகனத்தின் ஊழியர்களிடம் ஆவணங்களை சரிபார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். பணிக்குழுவில் இருந்த 4 பேரில் துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் உள்பட 3 தங்கள் இன்னோவா வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்திற்கு செல்கிறோம் என்று கூறிவிட்டு ஓட்டுநரை மட்டும் பணப்பெட்டிகள் இருந்த வேனுடன் பின்தொடருமாறு வலியுறுத்தியுள்ளனர். அந்த கும்பல் ஊழியர்களை ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு பின்னர் ஓட்டுநர் தனியாக வந்து கொண்டிருந்த பணம் நிரம்பியிருந்த வேனை டெய்ரி சர்க்கிள் மேம்பாலத்தில் மறித்துள்ளனர். இது சிசிடிவி கேமராக்கள் அதிகம் இல்லாத ஒரு பகுதி என்று கூறப்படுகிறது. பின்னர் அந்த கொள்ளை கும்பல் பணம் நிரப்பிய வேனை ஓட்டி வந்த ஓட்டுநரை துப்பாக்கி முனையில் மிரட்டி 3 பெரிய பணப்பெட்டிகளையும் தாங்கள் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த மற்றொரு வாகனத்திற்கு மாற்றி மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர். இந்த கொள்ளை அனைத்தும் சுமார் 30 நிமிடங்களுக்குள் அரங்கேறியுள்ளது. விசாரணையில் கொள்ளையர்கள் உபயோகித்த வாகனத்தின் பதிவு எண் போலியானது என்றும் வேனில் இருந்த சிசிடிவி கேமராவின் DVR கருவியை அவர்களுடன் எடுத்து சென்று விட்டார்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஒரு திட்டமிட்ட செயல் என்று காவல்துறையினர் உறுதியாக கூறுகின்றனர். கொள்ளை நடப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பே அதே பகுதியில், முக்கியமாக மேம்பாலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த கும்பல் முன்னேற்பாடு ஆய்வு செய்ததற்கான சிசிடிவி காட்சிகள் கிடைத்துள்ளன. காவல்துறையினர் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதில் பதிவான ஒரு சந்தேக நபரின் உருவம் முன்னர் ஏடிஎம் கொள்ளை வழக்கில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளியின் உருவத்துடன் ஒத்துப்போவதாக கூறப்படுகிறது. கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வேனுடன் உள் ஊழியர்கள் யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். பகல் நேரத்தில் பரபரப்பான பெங்களூரு சாலையில் அரசு அதிகாரிகளைப் போல வேடமிட்டு நிகழ்த்தப்பட்ட இந்த கொள்ளை நகரத்தின் பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. தலைமறைவாக உள்ள கொள்ளையர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது.